எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பி. மதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து 8வது படம் நினைக்கிறேன் அது. ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். அண்ட் முருகதாஸ் சார் 3வது படம் அவரோட. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டைரக்டர் வந்து முருகதாஸ் சார். அன்றைக்கி ஒரு 20-21 வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பாண்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். செப்டம்பர் 5ஆம் தேதி தயவுசெய்து வந்து பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. என்னண்ணா பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுதா? இல்லைண்ணா, ஒன்லி மியூசிக் தானே நம்ம. தேங்க்யூ. ஆமாம், இது 8வதுண்ணா. இல்லை சார், ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணோம் 2 பேருமே. லைக் நான் 3 மியூசிக் பண்ணும்போது அவர் 3ல் அப்போ தான் மரீனா வந்தது. அவரோட ஃபஸ்ட்டு ஐ திங்க் 2nd படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணோம். ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி, எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. எப்போவுமே அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படி எங்களோட பாண்டு வேறு மாதிரி. ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சாரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஷுவராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆமாம், ஐயோ ரொம்ப சூப்பர்ண்ணா. அதான் இப்போது அவர் உள்ளே வரும்போதெல்லாம் அந்த சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். கப்பு ஃபயரா சார்? ஷுவராக கப்பு ஃபயர் இருக்குது சார், இதில் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்கிறது, அவர் தலைவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார்ல, ஐ திங்க் சந்திரமுகியில், யானை இல்லை குதிரை, இன்னைக்கு முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை. அப்படி யார் நான் சொன்னாங்க? அப்படியா? அப்படிலாம் இல்லை, எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தானே, ஒரே எஃபர்ட்டு. என்ன ஆகிடுதுன்னா லைக் அந்த படம் டைமில் வந்து இவருக்கு தான் சூப்பராக பண்ணுறோம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைண்ணா. ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே பண்ணுறோம், அவ்வளோதாண்ணா. அண்ணா அதாண்ணா, அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர். ஏன்னா எங்கள் 2 பேர் கிராஃபே வந்து டுகெதர் அப்படி சேர்ந்து சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு ஆடியன்ஸ் எல்லாம். தலைவா அதுதான் இல்லை அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ பெருசாக இன்னும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேபி மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். அதனால தான் ஐ திங்க் லோகி ஒரு இன்டர்வியூவில் சொன்னான்னு நினைக்கிறேன். தனித்தனியாக எல்லாமே அந்த ரட்டட்டா, அந்த இது ஆர்டினரி பர்சன், மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம். மொத்தமாக அது குரூப் பண்ணி ஒரு ஓஎஸ்டியாக மேபி இன்னும் 2-3 ட்ராக் மிஸ் ஆகிருக்கலாம் நினைக்கிறேன். அது ஷூராக பண்ணிடலாண்ணா. அது வந்து எங்கே போனாலும் அது கேட்குறாங்க, ஷூராக பண்ணிடலாம் சார். ஆமாம், சூப்பராக வந்திருக்குண்ணா, சூப்பராக வந்திருக்கு. ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஓவர் ஆயிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக 2-3 படம் வந்துடுச்சு நம்மளுது. செப்டம்பர் 5க்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜனநாயகன் தான், ஜனவரி. ஸோ அது ஃபுல் பவராக வரும். ஆமாம் ஆமாண்ணா. அண்ணா அதுதான் ரொம்ப அது ஒரு இமோஷ்னலான ஸ்டேஜ் தானே அது. அது வந்து அன்றைக்கி அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு தான். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவர் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் பேசினார். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். அதுதான் நான் ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் காம்போவில் வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை, அது சார் ஒன்று ஸ்க்ரீனில் கொண்டு வருவார்ல, அது அதில் செம்ம வேல்யூ ஆடும். வி ஆர் கோயிங் டு மிஸ் ஹிம். அதான். தேங்க்யூ.